ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ப்ரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு பொரிய விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு 2 வணக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் இது குழந்தைங்க சாப்பிட்றதுங்கிறதுனால காரம் அளவாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மசித்த உருளைக்கிழங்கை நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லா பக்கமும் உருளைக்கிழங்கில் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இதை கிளறி ஆற வச்சுருவோம். இதை ஒரு தட்டில் போட்டு அப்படியே ஆற வச்சிடலாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டை எடுத்து நல்லா பட்ரு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரியே இன்னொரு ப்ரெட்லேயுமே பட்ரு ஒரு சைடு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடு பட்ரு தடவாத சைடு நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இது கூட நீங்கள் புதினா சட்னி வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டு தாளித்தோம்ல, அதுக்கு பதிலாக ஜீரகத்தூளுமே போட்டுக்கலாம். அதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சுருவோம். பட்டர் தடவுனது அவுட் சைடில் தான் இருக்கணும் 2 பக்கமும். அந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு செட் ஆஃப் ப்ரெட்டுமே நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நான் அதுக்கு முன்னாடி டோஸ்டரை கொஞ்சமாக ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக ப்ரீஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடனே குக் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ப்ரெட்டு 2 செட் ஆஃப் ப்ரெட்டையுமே டோஸ்டரில் அப்படியே வச்சுட்டு நல்லா டோஸ்டரை அழுத்தி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட் கலர் லைட் எரியும். அது டோஸ்டர் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலர் லைட்டும் ஷோ ஆகும். அப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ப்ரெட்டு சூப்பராக டோஸ்ட் ஆகி நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஸாக டோஸ்ட் ஆகிருக்கு. இது கூட சாஸ் வச்சு சர்வ் பண்ணோம்னா எம்மியாக இருக்கும். சாஸ் மயோ எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகி இருந்தது. டோஸ்டர் இல்லைனாலும் கூட நம்ம தோசைக்கல்லில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.